உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க சக்தி? இது யாரோட மொபைல்? யாரது? புதுசா வாங்கினியா? பார்த்தா அப்படி ஒன்னும் புது மொபைல் மாதிரி தெரியலையே. கிச்சன்ல நீ யூஸ் பண்ற வேஸ்ட் கிளாத்தை விட ரொம்ப சீப்பான போன். வெரி பேட். It's looking very old, ugly, broken piece of shit. யார் கொடுத்த சக்தி? யாரோட போன் இது? உன்னோடதா? எனக்கு தெரியாம நீ போன் வச்சிருக்கியா? காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வார்டனுக்கு தெரியாம வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரியா? Of course. இப்பவும் நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்க. Very young, tender, beautiful, charming, lovely. பட் இந்த மொக்க மொபைல் தான் உனக்கு மேட்ச் ஆகல. உன்னோடது இல்லையா? அப்போ செக்யூரிட்டி கிட்ட மொபைல் வாங்கி பேசின? அப்புறம் யாரோடது? யாரோடது? கம் ஆன் சக்தி, சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சொல்ல மாட்ட. இரு, கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன். எலக்ட்ரிஷியன் அடுத்து. எலக்ட்ரிஷியன், ஃபேக்டரி எலக்ட்ரிஷியன். அவன் உனக்கு பழக்கமா? தெரிஞ்சவனா? சார், ஏசி ரெடி பண்ணிட்டேன் சார். மற்ற ரூம்ல ஏதாவது ஒர்க் இருக்கா? மேடம், கிச்சன்ல ஏதாவது எலக்ட்ரிக் ஒர்க் இருக்குங்களா? உன்னோட மொபைல் எங்க மேன்? இது யாரோடது? சார், என் ஃபோன் தான் சார். டேபிள் மேல வச்சு. உனக்கு ஒரு போன் ஒழுங்கா வச்சுக்க தெரியாதா? எல்லாத்தையும் நான் எடுத்துறணுமா? இல்ல சார், சாரி சார். சார், போடா. என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அவரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பக்கத்துல. போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நீ? ஓ, அப்பா கிட்டயா? அம்மா கிட்டயா? என்ன சொன்ன? என்ன பத்தி ஏதாவது அவங்க கிட்ட சொன்னியா? Oh my God. Hey, எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயப்படுற? சரி சரி, வா, கம். சக்தி, ஏமா அழற? என்ன பிரச்சனைமா உனக்கு? ஐயோ, இந்த சமயத்துல வீட்டுல கூட யாரும் இல்லையே. அவ எனக்கு மூத்த பேத்தி. கடவுளே, அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுப்பா.
இதை கட்டிக்கிட்டு வா. No, 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 no. Look the mirror. நான் தான் உன்னை பார்க்கணும். You are such a gorgeous angel. சக்தி, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு என்னால வெறும் வார்த்தைகளால சொல்ல முடியல சக்தி. உனக்காகவே நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சு கவிதை எழுதி பழகணும்னு ஆசைப்படுறேன். தேவதை, இன்ஃபேக்ட் தேவதைங்கிறது தான் உனக்கு இப்ப பொருத்தமான பேரு. You are stunning. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? What a charm. But ஏதோ ஒண்ணு குறையுதே. Yes. ஒரு completion is missing. அது என்னன்னா your smile. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சக்தி. இந்த வீட்டுக்கு நீ முதல்ல வந்தப்போ உன் முகத்துல இருந்த புன்னகை, எவ்வளவு டைமண்ட்ஸ், பிளாட்டினம், ஜுவல்ஸ் எது போட்டாலும் உன்னோட அந்த புன்னகைக்கு எதுவும் சமமாகாது. எஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் cutest smile. Can I have that now? உன்னோட அந்த புன்னகைக்கு almost I am an addict. Please smile. எனக்காக ஒரே ஒரு ஸ்மைல். சக்தி, ஒரு துளி. That's my girl. That's my darling. இதுதான் என்னோட தேவதை. Now come on. Get up. Let's go. சக்தி, இப்போ ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட். நான் உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போறேன். என்ன சர்ப்ரைஸ்? அது எங்க இருக்கு சொல்லு.
சாதாரண சர்ப்ரைஸ் போதுமா இல்ல ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வேணுமா? இங்க ஒரு மகாராணி உங்க கூட எல்லாம் போன்ல பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த மகாராணிக்கும் சரி உங்களுக்கும் சரி போன்ல பேசினா போதுமா? நேர்ல பார்க்க வேண்டாமா? நானும் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டாமா? அக்கா அக்கா என்னடா சக்தி, உன் செல்ல தம்பி, உன் அன்பு தங்கைங்க, அம்மா அப்பா எல்லாரும் எங்கேயே வந்துட்டாங்கல்ல. இப்ப பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு. அதான் எங்கேயே வந்தாச்சுல்ல, இனி நாள் கணக்குல பேசு. அடேங்க அப்பா, சக்திகா மாமாக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். நீ போன்ல தானே எங்க கூட பேசணும்னு சொன்ன, அவர் எங்களெல்லாம் நேர்லயே கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்தியா? அக்கா, நாங்க எல்லாரும் மாமாவோட ஏசி கார்ல வந்தோமே. சும்மாறா பாலு. சக்தி, என்னடா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? என்னம்மா அது? சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு. சக்தி, நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பேன். இப்ப பாரு, நீ அழறத பார்த்தா நான் ஏதோ உன்னை பயங்கரமா கொடுமைப்படுத்துற மாதிரி உங்க அப்பாவும் அம்மாவும் நினைச்சுக்க போறாங்க. என்ன மாப்பிள்ள, உங்களை போய் அப்படி நினைக்க முடியுமா? சக்தி, வீட்டுக்கு வந்தவங்களை எவ்வளவு நேரம் இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருப்ப? உள்ள கூப்பிட்டு உபசரிக்காம இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா எப்படி? உட்காந்து பேசலாம், வாங்க. எல்லாரும் வாங்க. உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. பெரியவங்க நீங்க 2 பேரும் இருக்கும்போது நான் எப்படி உட்காருவேன்? நீங்க எல்லாரும் உட்காருங்க. வீட்டு மாப்பிள்ள நிக்கும் போது அவ எப்படி உட்காருவா? அது முறையில்ல மாப்பிள்ள. ஓ மை குட்னஸ். பின்ன கிராமத்திலாம் பாத்தீங்கன்னா பொண்ணை விட்டு சேர்ந்த லேடிஸ் யாருமே மாப்பிள்ள முன்னாடி நின்னு கூட பேச மாட்டாங்க மாப்பிள்ள. ஸ்ட்ரேஞ்ச். எனக்கு இதெல்லாம் பத்தி எதுவும் தெரியாது மாமா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல வயசுல பெரியவங்களுக்கு தான் முதல் மரியாதை. ப்ளீஸ் உட்காருங்க மாமா, இது உங்க பொண்ணு வீடு. ஃப்ரீயா இருங்க. இந்த மாப்பிள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு வேணாம் மாமா. சக்தி, முதல்ல நீ உட்காரு. எல்லாரையும் உட்கார சொல்லுமா. நான் வேணா எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். வாமா சக்தி, வா. நோ 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 நோ. அத்த, முதல்ல நீங்க உட்காருங்க.
இன்னைக்கு சமையல ஃபுல்லா ஒரு புது சமையல்காரர் கிட்ட விட்டாச்சு. டீ லஞ்ச் எல்லாமே அவர்தான். நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் அவரை சீக்கிரமா டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். சக்தி, டேக் கேர் ஆஃப் தம். என்னம்மா திடீர்னு இப்படி எல்லாரும் பார்த்திருக்கீங்க? அக்கா, உனக்கு 2 குட் நியூஸ். ஒன்னு, சிட்டில இருக்கிற பெஸ்ட் காலேஜ்ல மாமா எனக்கு சீட் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னொன்னு, காஸ்ட்லியான பிரைவேட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க வினோத்துக்கு அட்மிஷன் வாங்கிட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. உனக்கும் மாமாவுக்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். பெத்த மகன் கைவிட்டாலும் மகனுக்கு மகனா மருமகனுக்கு மருமகனா நம்ம மாப்பிள்ள நம்மளை எல்லாம் கை தூக்கி விட்டுருக்காரு. மாமா, நானும் உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி தான். இப்ப உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தன். நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னங்க, டீ எடுத்துக்கங்க. சரிங்க மாப்பிள்ள. சக்தி, மாமா, என்னது? ஏதோ புதுசா சமையல்காரர் டீ போடுறாரு சொன்னீங்க. இப்போ நீங்க டீ எடுத்துட்டு வரீங்க. அந்த புது சமையல்காரர் எங்க? அந்த புது சமயக்காரரே நான் தான். மாமா, டீ சூப்பரா போட்டிருக்கீங்க. எப்படி போட்டீங்க? என்ன எப்படி? ஏன் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணுமா? மாப்பிள்ள, நீங்க போய் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஏன் சக்தி சரியா சமைக்கிறது இல்லையா? நோ, சக்தி இஸ் a great cook. உண்மையை சொல்லணும்னா சக்தி அளவுக்குலாம் என்னால டேஸ்டா டீ போட முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது. மாமா, முதல்ல நீங்க டீயை குடிச்சு பாருங்க. அத்த, நான் போட்ட டீயை பத்தி உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. ஆனா நாங்கெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாமா? இட்ஸ் ஓகே அத்த. இன்னைக்கு ஒரு நாள் தானே. டீ போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ள, நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். இவ்வளவு பிஸியா இருக்கிறதுக்கு மத்தியில எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது? உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? மத்தியானம் லஞ்ச் வேணா, நான் சமைச்சு கட்டட்டுமா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? சமையல் எல்லாம் நானும் சக்தியும் பார்த்துப்போம். சரண்யாவும் இருக்கா. எங்க மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம் மாப்பிள்ள, சமையல் வேலையெல்லாம் பெண்கள் கிட்ட விட்டுருங்களேன். இல்ல மாமா, இன்னைக்கு நீங்க வந்ததோட முக்கிய காரணமே சக்தியை பார்க்கறதுக்காகவும் அவ கூட பேசுறதுக்காகவும் மட்டும்தான் மாமா. அவளுக்கும் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஏக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு கூட சக்தியை உங்க கூட முழுசா பேச விடாம அவளை சமையல் வேலை செய்ய வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சோ டிரைவரை வேணா அனுப்பி ஹோட்டல்ல இருந்து லஞ்ச் வாங்கிட்டு வர சொல்லவா? வெரி குட் ஐடியா மாப்பிள்ள. சக்தி, நீ எல்லாருக்கும் வீட்டை சுத்தி காட்டுறியா? என்னது? இது வீடா? இது ஒரு அரண்மனை மாமா. ஒரு மாட மாளிகையே கட்டி வச்சிருக்கீங்க. இது அரண்மனைன்னு சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்படின்னா இந்த அரண்மனைக்கு மகாராணி சக்தி தான். மகாராணி யாரே? தயை கூர்ந்து எல்லோருக்கும் இந்த அரண்மனையை சுற்றி காட்டுகிறீர்களா? இந்த சைடுல ஒரு 14 கிலோமீட்டர் போனா நம்ம எஸ்டேட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். அப்படியா? உங்களுக்கு அங்கெல்லாம் எஸ்டேட் இருக்குல்ல மாப்பிள்ள? ஒரு 500 ஏக்கர்ல டீ எஸ்டேட் இருக்கு. அதை தவிர டீயை ப்ராசஸ் பண்ற ஃபேக்டரி இருக்கு மாமா. 500 ஏக்கர்னா எவ்வளவு அங்கிள் இருக்கும்? அது ரொம்ப பெரிய ஏரியா, மலை மேல இருக்கு. மாப்பிள்ள, இவ்வளவு பெரிய எஸ்டேட் எப்படி நிர்வாகம் பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு மாமா. நான் வாரத்துல ஒரு 2 நாள் போய் ஜீப்ல எல்லாத்தையும் சுத்தி பாத்துருவேன். ஓ, ஐ see. அப்போ மத்த கம்பெனி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி? எல்லா கம்பெனிஸ்க்கும் எல்லா நாளும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. போன் இன்டர்நெட்லாம் எதுக்காக இருக்கு? அப்படியா? சோ எங்கேயும் போகாம வீட்ல இருந்துகிட்டே கூட எல்லாத்தையும் என்னால மேனேஜ் பண்ண முடியும். டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது மாமா. You are great மாப்பிள்ள. அப்பா, அதுவும் நம்ம எஸ்டேட். என்னம்மா? வினோத் எங்க? அவன் கீழே ஏதோ வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கான். சரி. அம்மா அம்மா அந்த அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும். ஃபேக்டரியில இருந்து நீ வா. ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து போக கூட separate- தனியா பேசணும். என்னடி பேசணும்? இங்கே பேசலாமே. ப்ளீஸ்மா, சொன்னா கேளு.
கொஞ்சம் வாமா கார்டன் பக்கமா போய் பேசலாம். சரி சரி வரேன் 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 விடு. அத்தா அம்மாவும் பொண்ணும் எங்க கிளம்பிட்டீங்க? அது தோட்டத்தை சுத்தி காட்டுறேன்னு சொன்னா அதான். ஓ ஓகே ஓகே. சக்தி, அம்மாவை கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. போயிட்டு வாங்க. சரி மாப்பிள்ள.